அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனது உரையின் தலைப்பு, ஆபிரகாம் பலியிட அழைத்து சென்றது இஸ்மவேலா ஈசாக்கா அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே சில உண்மையான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆபிரகாம் சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயிலை தான் பலியிட அழைத்து சென்றாங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் பலியிட அழைத்து சென்றது ஈசாக்குன்னு சொல்கிறாங்க, இது முரணாக இருக்கேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள முரணை பேசுறதுக்காண்டி வரல. நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் பைபிளுக்கே முரணாக இருக்குது. உங்கள் பைபிளில் சொல்லக்கூடிய கருத்துக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய முரணாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த முரண் என்னான்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாக ஆபிரகாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசிக்காரர், அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சாராள், 2வது மனைவி ஆகார். இந்த முதல் மனைவி சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அப்பொழுது சாராள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவர் ஆபிரகாம்கிட்ட, நமக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீங்கள் மனைவி ஆக்கி கொள்ளுங்கள், அவள் மூலமாக தேவன் நமக்கு குழந்தையை கொடுக்கலாங்கக்கூடிய அந்த செய்தியை சொல்லி ஆகார் என்ன செய்கிறாங்க சொன்னால், அதாவது சாராள் ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த செய்தி ஆதி ஆகமத்தில் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாகி கொடுத்தாள். 2வது மனைவியை ஆக்கி கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது யாருன்னு சொன்னால், சாராலே மனமுவந்து என்ன செய்யறாங்க, ஆகாரை ஆபிரகாமுக்கு அதாவது 2வது மனைவி ஆக்கி கொடுக்குறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய 2வது மனைவி ஆகார். அவங்க சும்மா அடிமை பெண்ணாக அப்படி சேர்த்து வச்சு அவங்க வாழலை, மனைவியாக்கி கொண்டு தான் வாழ்கிறாங்க. முதல் மனைவி சாரால், 2வது மனைவி ஆகார். இந்த ஆகார் அப்படிங்கக்கூடிய அந்த எகிப்து தேசத்துடைய அந்த அடிமை பெண் இருக்காங்களே, இப்பொழுது ஆபிரகாமுடைய மனைவி ஆகிட்டாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத ஏக்கத்தில் எல்லா நேரமே அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத அந்த வேதனையில் என்ன செய்கிறாங்க, ரொம்ப நாள் பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க தேவனிடத்தில் ஜெபம் பண்ண அந்த காரியம் ஆதியாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் வருது. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி அந்த தன்னுடைய ஏக்கத்தை தேவனிடத்தில் ஜெபித்தல் மூலமாக வெளியிடுறார். எனக்கு குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி புத்திர சந்தானம் வேணும்னு சொல்லி அவர் தேவனிடத்தில் அந்த விண்ணப்பம் பண்ண அந்த செய்தி ஆதியாகமத்தில் 15வது அதிகாரம் 2வது வசனத்துலேயும் 3வது வசனத்தில் வருது. அப்போ இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ரொம்ப நாள் வேண்டுதலை தேவன் என்ன செய்கிறாரு, அவன் அங்கீகரித்து கொண்டு என்ன செய்கிறான்னா அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதாவது ஆதியாகமத்தில் 16வது அதிகாரத்தில் 16 வசனத்தில் வருது. ஆபிரகாமுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய ஆகாருக்கு குழந்தையை கொடுக்குற நற்செய்தி வருது. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அதாவது ஆகாருக்கு குழந்தை பிறக்குங்கிற தீர்க்க தரிசனமான நற்செய்தி தேவன் முன்கூட்டியே சொல்கிறார். சொல்லிட்டு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிற அந்த இஸ்மவேலுங்கிற பேரையும் தேவனே செலக்ட் பண்ணி கொடுக்குறார். அப்போ இந்த இஸ்மவேலுங்கிற குழந்தை தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின்படி, தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி, அதாவது ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இடையில் இஸ்மவேலுங்கிற குழந்தைய தேவன் கொடுக்குறாரு. அந்த இஸ்மவேலுங்கிற பேரை கூட தேவனே என்ன செய்கிறாரு, இந்த பேரை சூட்டுங்கன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய பிரார்த்தனை மூலமாக தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த இஸ்மவேலுங்கிற குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் ஆபிரகாமுடைய முதல் குழந்தை. இன்னும் ஆபிரகாமுக்கு அந்த ஆபிரகாம் கிடைச்ச அந்த இஸ்மவேலுக்குள்ள அந்த நற்செய்தி என்னன்னு சொன்னால், என்ன நற்செய்தி பாருங்கள். அதாவது பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன்,
அதில் பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். அதாவது இஸ்மாவேலுடைய சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன், அது பெருகி 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 எண்ணி முடியாததாக இருக்குங்கிற மாதிரி நற்செய்தியை ஆதியாகமத்தில் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வருது. அப்போ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்மாவேலை பற்றியான நற்செய்தி நிறையா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்மாவேலை பற்றியான நற்செய்தியை பாருங்கள். அதாவது தேவன் சொல்கிறார் ஆதியாகமத்தில் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் வருது, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அதாவது இஸ்மவேலை பற்றியான ஒரு நற்செய்தி தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் இஸ்மவேல். இஸ்மவேலுங்கிறது சாதாரண பிள்ளை இல்லை. ஆபிரகாமுடைய முதல் குழந்தை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இஸ்மவேலை பற்றியான நற்செய்தி நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் சொல்கிறாரு. இது ஆதியாகமத்தில் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் வருது. அப்போ இப்படியெல்லாம் இஸ்மவேல் தான் முதல் ஆபிரகாமுக்கு கிடைச்ச முதல் பிள்ளை. இந்த இஸ்மவேல் பிறக்கும்போது அதாவது இவருக்கு என்ன வயசுன்னு சொன்னால் ஏறக்குறைய அதாவது இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. 86 வயசில் இஸ்மவேல் பிறக்கிறார். இந்த இஸ்மவேல் தான் முதல் குழந்தை. முதல் குழந்தைக்கு பின்னாடி சாராளுக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த சாராளுக்கு குழந்தை பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. அந்த சாராளுக்கு பிறந்த குழந்தை ஈசாக்கு. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த குழந்தை இஸ்மவேல். அந்த குழந்தை பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு 2வது ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் ஈசாக்கு. அந்த குழந்தை பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. அப்போ இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் 14 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஈசாக்கை விட இஸ்மவேல் 14 வயசு மூத்தவர். அப்போ இப்படி அந்த மூத்தவருக்கும் இளையவருக்கும் டிஃப்ரென்ஸு 14 வருஷம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட ஒரு பெரிய ஒரு சோதனையை வச்சு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன சோதனை வைக்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆபிரகாம் ரொம்ப புகழ்ந்த தருணம் அதான். அதாவது தகன பலியிடுறதுக்காண்டி அந்த பிள்ளையை தகன பலியிடக்கூடிய கட்டளையை தேவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்னன்னு சொன்னால் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, 2 பிள்ளைங்களை அதில் என்ன ஒரு பிள்ளையை பலியிடும்படியாக தேவன் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவை பாருங்கள். அது ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம் 1-2 நீங்கள் பார்க்கலாம். 1வது வசனம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த இடத்துல தகன பலியாக பலியிடும் பிள்ளையை பலியிட சொல்கிறார். பலியிட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், உன்னுடைய மகனாகிய ஒரே ஒரு மகனாகிய உன் பிரியத்திற்குரிய நேசகுமாரனாகிய அவனை பலியிடு. அவனை பலியிடுனா அது யார்? ஒரே ஒரு மகன் யார்? ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனாக இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் இஸ்மவேல் தான் ஒரே ஒரு மகன், ஏக சுதன். அந்த ஏக சுதனாக இருக்கக்கூடிய அந்த இஸ்மவேலை பலியிடுங்கக்கூடிய அந்த இடத்துல ஈசாக்குங்கிற அந்த பேர் போடப்பட்டிருக்கு பைபிளில். இதுதான் அந்த முரண்பாடு. மேலே 2 வார்த்தை உன் புத்திரர் உன் ஏக சுதனம் சொல்லி போட்டு கீழே ஈசாக்குன்னு போட்டிருக்காங்க. ஈசாக்கு எப்படி ஆபிரகாமுக்கு ஏக சுதனாக முடியும்? ஏக சுதன் என்பது ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தான் ஆபிரகாமுடைய ஏக சுதனாக முடியும். ஏன்னா 14 வருஷமாக ஈசாக்கு பிறக்கலை. இஸ்மவேலுக்கு 14 வயசு வரைக்கும் ஈசாக்கு பிறக்கலை. அது வரைக்கும் இஸ்மவேல் தான் ஆபிரகாமுடைய செல்ல பிள்ளை, பிரியத்திற்குரிய மகன், நேசகுமாரன், ஏகசுதன். அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லக்கூடிய அந்த கட்டளை என்னன்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏகசுதன் சொல்லி போட்டு கீழே இஸ்மவேலுங்கிற அந்த இடத்துல ஈசாக்குன்னு போடப்பட்டிருக்குது. இப்போ இந்த மேலே இருக்க 2-3 வார்த்தைகளுக்கு உன் புத்திரன் உன் ஏகசுதனுங்கிறதுக்கு நேர் மாற்றமாக ஈசாக்கை போட்டிருக்கு. இது எவ்வளோ ஒரு பிழையான ஒரு காரியம். அடுத்து பாருங்கள், ஆதியாகமத்தில் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தில் 22வது அத்தியாயத்தில் 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், அதாவது நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பார்க்காமல் நீ அவரை பலியிருக்கு துணிச்சதுனால நீ இறைவனை பயப்படுவேங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அந்த சோதனை வெற்றி பெற்று விட்டான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு நற்சான்றிதழ் கிடைக்குது. இந்த நற்சான்றிதழ் கிடைக்கிறது எப்படி கிடைக்குன்னா, ஏக சுதன் நேசகுமாரனை கூட பார்க்காம நீ தகன பலிக்காய் துணிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். இந்த இடத்துல ஏக சுதன் யார்? ஆபிரகாம். அப்படியே ஏக சுதன் யார்? ஒரே ஒரு மகன் யார்? ஈசாக்கா? ஈசாக்கு 2வது மகன். ஈசாக்குன்னு சொல்கிறாப்புல இருந்தால் இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறக்காமல் இருந்திருக்கணும், இல்லை பிறந்த உடனே இறந்துருக்கணும், இல்லை ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் குழந்தை இல்லைன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈசாக்குன்னு போட முடியும். முதல் மகன் இஸ்மவேல் இருக்கும்போது 2வது மகனை போய் ஒரே மகனாகிய அப்படிங்கிற வார்த்தை ஏக சுதன்கிற வார்த்தை அந்த இடத்துல பைபிளில் தெளிவாக போடப்பட்டிருக்குது. ஏக சுதன் போட்டுவிட்டு அந்த இடத்துல ஈசாக்குன்னு போட்டால் எவ்வளோ முரண்பாடு. ஆபிரகாமுடைய ஏக சுதன் யார் சொன்னால், ஆபிரகாமுடைய ஏக சுதன் நிச்சயமாக இஸ்மவேல் தான். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தான் ஆபிரகாமுடைய ஒரே ஒரு மகன், நேசத்திற்குரிய மகன், ஏக சுதன். ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் பிறந்து அவங்களுக்கு பிரியத்திற்குரிய மகனாக இருக்கிறாரு இஸ்மவேல். அந்த இஸ்மவேலை பலியிடுறதுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த உள்ளத்தில் இருக்க பிள்ளை மேலே இருக்க பாசத்தை பரிச்சை செய்கிறதுக்கு தான் போய் பலியிடுங்கிறாரு. அப்போ பலியிடுங்கும் போது ஈசாக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஈசாக்குன்னு என்ன ஒரு 2வது மகன் வந்திருக்கணும், ஏக சுதன்கிற வார்த்தை வந்திருக்கக்கூடாது. நீ 2வது மகனாகிய அப்படிங்கிற சொல்லுங்க. 2வது மகன் வரல, ஏக சுதன், ஒரே ஒரு மகனாகிய உன்னுடைய பிரியத்திற்கு நேசகுமாரன் வார்த்தையை போட்டு இஸ்மவேலுங்கிறதுக்கு பதிலாக ஈசாக்குன்னு போட்டிருக்கு. அப்போ முன்னாடி சொன்ன வரலாற்றுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. அதனால் கிறிஸ்துவ அன்பர்களை சொல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கிறிஸ்துவட்ட கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் வெறுக்கப்பட்டவள், அதாவது ஆபிரகாமுடைய குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். ஆகாரையும் அவருக்கு பிறந்த குழந்தைங்களாம் ஆபிரகாமுடைய பிள்ளையாக ஏற்றுக்கிற முடியாது. இவங்களா ஒரு கற்பனை கட்டி பேசுனாங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு பைபிள் எந்த ஆதாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் சரி, ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லி எந்த இடத்துல தேவன் சொல்லவே இல்லை. அதுக்கு மாற்ற பைபிள் முழுக்க பார்த்தா ஆபிரகாமுடைய குமாரன் தான் அடுத்தடுத்த வசனங்களில் ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேலுன்னு தான் பைபிள் முழுக்க அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவரை கேட்டோம்னு சொன்னால் என்னங்க இப்படி மாற்றி போட்டிருக்குது, ஏகசுதன் போட்டு இஸ்மவேலுக்கு பதிலாக ஈசாக்குன்னு போட்டிருக்குது, இது கேட்டோம்னா இவ்வளோ முரண்பாடாக இருக்குது, பிள்ளையாக இருக்குது கேட்டோம்னு சொன்னால், ஆகாருக்கு பிறந்த பிள்ளைகளாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் ஆகார் வெறுக்கப்பட்டவள், வெறுக்கப்பட்டவருக்கு பிறந்த குழந்தைகள்லாம் ஏகசூதனாக சேஷ்ட புத்தனாக ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க, அடம் பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா இதை மறுக்கிறாங்க. உண்மையில் மனச்சாட்சிக்கு நேர்மையாக சிந்திச்சாங்கன்னு சொன்னால் இதில் பிழை இருக்கிற விஷயத்தை அவங்களே உணரலாம். ஏன் ஏகசுதன் ஆபிரகாமுக்கு ஏகசுதன் சேஷ்ட புத்திர பாக்கியம், சேஷ்ட புத்திரன் யாருன்னு சொன்னால் இஸ்மவேல் தான். அப்படி இருக்கும்போது இங்கே ஈசாக்குன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அது ஆகார் தள்ளப்பட்டவள், வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த குழந்தைய ஆபிரகாமுடைய முதல் வாரிசாக ஏற்றுக்கிற முடியாது, சேஷ்ட புத்தனை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு பைபிளுக்குள்ளே எந்த ஆதாரம், பழைய ஏற்பாட்டில் எந்த ஆதாரம் கிடையாது. ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேல் தான் நிறைய இடங்களில் வருது. இதுக்கு ஆதாரம் பார்த்தே சொன்னால் நிறைய இடத்துல பார்த்தே சொன்னால், அதாவது ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டால், இது ஆதியாகமத்தில் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் வருது. ஆபிரகாமுடைய ஒரு குமாரன் யார்? இஸ்மவேல். ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேல்னு சொல்லி தெளிவாக ஆதியாகமத்தில் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வருது. பிறகும் ஆதியாகமத்தில் 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் வருது, ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாய் தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தையும் நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். இந்த இடத்துல ஆபிரகாம் தன் குமாரனாகி இஸ்மவேலையும் இப்படி பார்த்தேன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல சொன்ன நிறையா பார்த்தீங்கன்னா பைபிள் முழுக்க ஆதியாகமத்தில், அதாவது 17:23, ஆதியாகமத்தில் 17:25, 25:12 இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேல்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் குமாரன் சான்று கொடுக்கும்போது கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க,
அதெல்லாம் ஆகாருடைய பிள்ளைகள்லாம் நாங்கள் வந்து அவருக்கு பிறந்த இஸ்மவேல்லாம் வந்து ஆபிரகாமுடைய சிரேஷ்ட புத்திரனாக ஏகசுதனாக ஏற்றுக்கிற மாட்டோம். ஆகார் வந்து வெறுக்கப்பட்டவள், ஆகால் தள்ளப்பட்டவள், வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த குழந்தையெல்லாம் நாங்கள் ஏகசுதனாக அதை சிரேஷ்ட ஆபிரகாமுடைய ஒரே ஏகசுதனாக ஏற்றுக்கிற முடியாது அப்படி சொல்லி ஆரம்ப. எவ்வளோ பெரிய ஒரு அநீதியான வார்த்தை. ஆபிரகாமு ஆகார மனைவியாக்கி அந்த ஆகாரோட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெறுவாராம். ஆனால் அவர் தன் குழந்தைன்னு முதல் குழந்தை ஆகாதான். இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் சட்டம் இருக்குதா? உலகம் பைபிளே சட்டத்தை விடுங்க, சாதாரண ஒரு சாமானிய மனிதர்களோட ஒரு பெண்ணோட ஒரு அடிமை பெண்ணோட திருமணமாக்கி மனைவியாக்கி அவரோட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டு குழந்தை பெற்றா, குழந்தைகளை நீ என் மனைவி இல்லை குழந்தைகளை சொல்லி இன்பத்தை மட்டும் தாம்பத்திய இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு தள்ளி விட்டுறதா, வெறுக்கப்படும் தள்ளி விட்டுறதா? அதே சட்டமா? எவ்வளோ ஒரு அநீதியான சட்டம் இது. அப்படி சட்டத்தை பைபிள் சொல்லுதா? ஆபிரகாம் ஆகாரோட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டு குழந்தையெல்லாம் பெற்ற பின்னாடி இது என் குழந்தை இல்லை, முதல் பிள்ளை இல்லை, ஆகார மனைவி இல்லை, அதுக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அநீதியான சட்டத்தை நீங்கள் பைபிள் மூலமாக போதிக்கதான் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் சொந்த கருத்தைன்னு சொல்கிறது பைபிள் ஆதாரம் கிடையாது. பைபிள் ஒருபொழுதும் அந்த போதனையை போதிக்கலை. வெறுக்கப்பட்டவளுக்கு குழந்தை பிறந்தாலும் யார் மூலியம் யார் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை அவர் தான் அவருடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பைபிளே சொல்லுது. பைபிள்லே வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்தாலும் கூட அது முதல் குழந்தையாக இருந்தால் அதுதான் அந்த தகப்பனுக்கு சிரேஷ்ட புத்திரன் ஏகசுதன் சொல்லி நான் சொல்லலை, பைபிளே சொல்லுது. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பைபிளில் வந்து உபாகமம் சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. உபாகமத்தில் ஒரு சட்டத்தை தேவன் சொல்கிறார். என்ன சட்டம் சொன்னால், அதாவது 2 மனைவிகளுடைய சட்டத்தை பற்றி வருது. 2 மனைவிகளுடைய சட்டம். ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்காங்க. அந்த மனைவிகளை பற்றிய சட்டம் வந்து உபாகமத்தில் தேவன் வந்து சொல்கிறார். இந்த படிச்சின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பிழையான கருத்தை சொல்கிறீங்க, பைபிளில் இப்படிப்பட்ட ஒரு பிழையான கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஈசாக்குங்கிற அந்த 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 வார்த்தை, ஈசாக்குங்கிற அந்த பதிவு எவ்வளோ தவறான சொல்லி நீங்களே கிறிஸ்துவர் நீங்களே உணரலாம். இந்த உபாகமத்தில் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் 2 மனைவிகளுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன சட்டங்கிறது உபாகமத்தில் வருது. இதை வாசிக்கிற பாருங்க. 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில் முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும், அதாவது முத பிறக்கிற குழந்தை வந்து வெறுக்கப்பட்ட மனைவிக்கு பிறக்குது முதல் குழந்தை. அப்படி குழந்தை ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதல் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அடுத்து 14வது வசனத்தில் வருது, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதல் பணன் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. உபாகமத்தில் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் வருது. என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்குது. ஒரு மனைவியை வெறுக்கிறாரு, ஒரு மனைவி விரும்புகிறார். அந்த வெறுக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள்கிட்ட வந்து இவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. இந்த ரொம்ப காதலிக்கிறார் இல்லையா 2வது ஒரு மனைவி, அந்த விருப்பமான மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்குது. இப்படி பிறந்தாலும் கூட உங்களுக்கு சிரேஷ்ட புத்திரம், உங்களுக்கு வந்து ஏகசுதன், உங்களுக்குள்ள அந்த முதல் பிள்ளை யாருன்னு சொன்னால் வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த குழந்தை தான் முதல் குழந்தை. உங்களுக்கு நீ விருப்பமாக இருக்கிற மனைவிக்கு பிறந்த குழந்தை 2வது குழந்தை தான் சொல்லி பைபிள் சட்டம் சொல்லுது. எவ்வளோ அழகான சட்டம். இந்த ஆபிரகாமுடைய விஷயத்தில் இந்த சட்டம் எவ்வளோ தெளிவான தீர்ப்பை கொடுக்குது. ஈசாக்குன்னு போட்டப்பட்டது எவ்வளவு பிழை. ஏகசுதன் போட்டுட்டு இஸ்மவேலுக்கு பதிலாக ஈசாக்கா போடப்பட்டது. இந்த பைபிளுடைய உபாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேர்முரண். ஏன்னா வெறுப்பா, அதாவது ஆகார் மேலே வெறுப்பாக இருக்காங்க. வெறுக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள். அந்த ஆகாருக்கு பிறந்த முதல் குழந்தை இஸ்மவேலை வந்து சிரேஷ்ட புத்திரனா ஏற்றுக்கிற மாட்டோம், ஏகசுதனா ஏற்றுக்கிற மாட்டோம் சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிந்திக்க வேண்டும். தேவனே சட்டம் சொல்கிறாரு. 2 மனைவியுடைய ஒருத்தர் முதல் மனைவி வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் அந்த வெறுக்கப்பட்டவளுக்கு முதல் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தான் உன்னுடைய முதல் குழந்தை. அந்த குழந்தை சிரேஷ்ட புத்திரன் ஏகசுதன். அந்த சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும். விருப்பமாக ரொம்ப நேசிக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய மனைவிக்கு 2வது குழந்தை பிறந்தா அது 2வது குழந்தை தான், முதல் குழந்தை ஆகாதுன்னு சொல்லி தேவன் கர்த்தர் சட்டத்தை சொல்கிறாரு. இந்த சட்டத்தின்படி பார்த்தா ஆபிரகாமுடைய
முதல் மனைவி, அதாவது முதல் மனைவி சாராளுக்கு 2வது குழந்தை பிறக்குது. வெறுக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள் சொல்லக்கூடிய ஆகாருக்கு முதல் குழந்தை பிறகுது. அப்போ யார் சிரேஷ்ட புத்திர பாக்கியம் யாருக்கு? யார் ஏகசுதன் சொன்னால், இந்த உபாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலு தான் ஆபிரகாமுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை அடையக்கூடியவர். இது பைபிள்லேயே சொல்லக்கூடிய சட்டம். சிரேஷ்ட புத்திரனா யார் ஆவார்? இஸ்மவேல் தான் ஆவார். எதன் மூலம்? உபாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லக்கூடிய 15, 16, 17வது வசனம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின்படி ஆபிரகாமுடைய முதல் குழந்தை யார் சொன்னால் ஆகாருக்கு பிறந்த, நீங்கள் கிறிஸ்துவர் சொல்கிறாங்களே தள்ளப்பட்டவள் வெறுக்கப்பட்டவள், ஆகார் வெறுக்கப்பட்டவள், அதுக்கு பிறந்த குழந்தைகளாம் நாங்கள் ஏகசூதனாக ஏற்றுக்கிற முடியாது, ஏகசூதனாக ஆக முடியாது. பைபிள் வரக்கூடிய வசனம் கரெக்டாக ஏகசூதன் போட்டு ஈசாக்கன் போட்டுக்கு சரிதான், இஸ்மவேல் போடாது சரிதான். ஏன்னா இஸ்மவேலுங்கிறது வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதுக்கு தான் சரியான ஒரு பதிலடியாக பைபிளுக்குள்ளேயே அந்த சட்டம் இருக்குது. தேவன் சொல்லியிருக்கிறார், வெறுக்கப்பட்ட 2 மனைவியுடைய ஒருத்தர் வெறுக்கப்பட்ட மனைவிக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை தான் உனக்கு ஏகசுதன் சொல்லி கர்த்தரே சட்டம் சொல்றார். அப்படி இருக்கும்போது இப்போ ஆபிரகாமுக்கு யார் சிரேஷ்ட புத்திரன், யார் ஏகசுதன் சொன்னால் ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தான். நீங்கள் தள்ளப்பட்டவள் வெறுக்கப்பட்டவள் சொல்லாலும் சரி, ஆபிரகாமுடைய முதல் குழந்தை இஸ்மவேல். அப்போ இந்த இடத்துல பலியிட கொண்டு சென்றது இஸ்மவேலா ஈசாக்கான்னு சொன்னால் அந்த கடவுள் சொல்கிறார் இல்லையா, தேவன் சொல்லக்கூடிய அந்த பலியிடத்துக்கு கட்டளையிடும் போது உடைய ஏகசுதனாகிய நேசகுமாரனை ஈசாக்குன்னு போட்டிருக்க அந்த இடத்துல இஸ்மவேல் தான் போட்டிருக்க வேண்டும். இஸ்மவேலுங்கக்கூடிய இடத்துல ஈசாக்குன்னு சொல்லி யார் திருத்தம் செஞ்சது? இல்லை, ஈசாக்குன்னு போட்டால் பைபிளுக்கு பல பிழை ஆகிவிடும், பைபிளே முரணாயிரும். பைபிளுடைய சட்டங்கள் இது இறைவேதமாக அங்கீகரிக்க முடியாது. ஏன்? உபாகமத்துடைய அந்த 21வது அதிகாரத்தில் வரக்கூடிய சட்டத்தின்படி இந்த கருத்து பிழையானது, ஈசாக்குன்னு போட்டது பிழையானது. ஏன்னா வெறுக்கப்பட்டவளுக்கு பிறந்த முதல் குழந்தை தான் என்னங்க ஆபிரகாமுடைய ஏகசுதன். இதுக்கு மாற்றமாக ஈசாக்குன்னு போட்டால் பைபிள் முழுக்க பிழையாகிவிடும், பைபிள் இறைவேதம் ஆக முடியாது. இல்லை ஈசாக்கு போட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டே சொன்னால் என்ன செய்யலாம்? அது எங்கோ பிழை நடந்திருக்குது. அதாவது இந்த தகன பலி, இவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய புகழ், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை விசுவாசித்தது, இந்த தியாகத்துக்கு உட்படுத்தப்பட்டெல்லாம் இஸ்மவேல் தான். அந்த இஸ்மவேல் சொன்னால் அந்த இஸ்மவேலுடைய பரம்பரைக்கு அந்த புகழ் போயிருங்கிறக்காண்டி யாராவது இதை கையாடல் செஞ்சு இஸ்மவேலுங்கிற இடத்துல ஈசாக்கை போட்டிருக்கக்கூடிய பிழை நடந்திருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மனச்சாட்சியோடு ஏற்றுக்கணும். நாங்கள் எங்கள் இஸ்லாத்தை முன் வச்சு பேசலை, உங்கள் பைபிளின்படியே சொல்கிறோம். பைபிளின்படியே இது மிகப்பெரிய பிழை. அயல சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர் அன்பானவர்களே, என்னன்னு சொன்னால் இது ஒரு ஆய்வு தான், பைபிளை வச்சு ஒரு ஆய்வு தான். இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா, ஆபிரகாம் ஆகாரு மனைவியாக்கி முறைப்படி என்னங்க அவங்க என்ன செய்யறான் வாழ்ந்து அதன் மூலம் இறைவன் என்ன செய்யறான் இஸ்மவேலை கொடுத்து, அந்த இஸ்மவேலுடைய அந்த சிறப்பை பற்றியெல்லாம் நிறைய பைபிளில் வருது. இஸ்மவேல் யார்? இஸ்மவேலை பற்றியான சிறப்பெல்லாம் வருது. அவங்க அதாவது ஆகாரையும் இஸ்மவேலையும் கொண்டு வனாந்தரத்தில் விட்டுட்டு வந்த பின்னாடி அந்த ஆகாரம் என்ன செய்கிறாரு? ஆகாரமாக என்ன செய்ய ரொம்ப அந்த வனாந்தரத்தில் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அப்போ தேவனுடைய இதை பாருங்கள், அதாவது அந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் அந்த இஸ்மவேல்ங்கிற குழந்தை அழுகிறாங்க. ஆபிரகாம் ஆகாரம் கொண்டு போய் அந்த குழந்தையோட வனாந்தரத்தை விட்டு வந்தார். அந்த வனாந்தரத்தில் அந்த குழந்தை தண்ணி இல்லாமல் இஸ்மவேல் அழுகும்போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த அழுகுற சத்தத்தை தேவன் கேட்கிறார். கேட்டுட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டான்னு சொல்லி இந்த வசனம் ஆதியாகமத்தில் 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் வருது. அது ஆதியாகமம் 21:18 வருது. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாகுவேன். ஆகார்ட்ட சொல்கிறார் தேவதூதன் சொல்கிறாரு, நீ பிள்ளையை கையில் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாகுவேன். அடுத்து ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில் வந்து தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பாலைவனத்துக்குள்ளே அப்படி தண்ணி ஊற்று வருதுங்க. அப்படி எவ்வளவு தேவனுக்கு நெருக்கமான குழந்தை, ஆகார் எவ்வளவு தேவனுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணுங்கிறத இந்த வசனம்லாம் சுட்டி காட்டுது. ஆகார் தள்ளப்பட்டவர் வெறுக்கப்பட்டவர் சொல்லி நீங்கள் அதை ஒரு இழிவாக அந்த அதாவது ஒரு சமூகத்துக்கு முன்னாடி காட்டுறாங்களா இல்லையா, அதெல்லாம் அதை உடச்சி எரியுது இந்த பைபிள் வசனமே. ஆகார் யார்? தேவனுக்கு பிடித்தமான பெண். அவளோடைய கஷ்டத்தை கண்டு வானத்தில் தேவதூதனை அழைச்சி என்ன செய்கிறாரு, நீ அந்த இஸ்மவேலும் ஆகாரம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிடிச்சமானவன்னா அவருடைய தாகத்தை கண்டு அங்கே தண்ணீர் துறவை ஏற்படுத்துகிறாரு அந்த பாலைவனத்துக்குள்ளே.
அந்த வனாந்தரத்தில். அப்போ அந்த தண்ணியை குடிச்சு தாகம் தீர்ந்துட்டு அடுத்து ஆதியாகமம் 21 வசனத்தில் வருது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் இஸ்மவேலுடனே இருக்கிறார். இந்த இஸ்மவேலத்தை எப்படி சொல்கிறாங்க, துஷ்ட மனுஷன், இஸ்மவேல் வந்து துஷ்ட மனுஷன் சொல்லிங்கிற மாதிரிலாம் பைபிளில் எழுதி வச்சு ரொம்ப ஒரு இழிவாக எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அப்படி துஷ்டனுடைய தேவனுக்கு கூட இருப்பார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் யார்? பிள்ளை. இஸ்மவேல் கூடயே பிள்ளை தேவன் இருக்கிறார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். இஸ்மவேலை பற்றியான நற்செய்தி. இஸ்மவேல் கூடயே தேவன் இருந்தான்னு வருது. அப்போ இதுலேருந்து இஸ்மவேலை பற்றியான என்ன ஒரு நற்செய்தினா, அது இஸ்மவேல் வந்து கடவுளுடைய வாக்குறுதியின்படி தான் இஸ்மவேல் பிறக்கிறாரு. இஸ்மவேலுங்கிற பேரை கடவுளே தேர்ந்தெடுத்து அந்த பேர் சுட்டும்படியாக சொல்கிறாரு. ஆபிரகாமுடைய குமாரன் அவருடைய வாரிசு இஸ்மவேல் தான். ஆகாருக்கு இஸ்மவேல் பிறப்பார் என்ற தீர்க்கதரிசனமான செய்தியும் கடவுளால் சொல்லப்படுது. அவருடைய பெயரும் கடவுளால் சொல்லப்படுது. அதே மாதிரி ஆகாருங்கிற அந்த இஸ்மவேலுடைய தாயார் கடவுளுக்கு நெருக்கமான பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அந்த தேவதூதன் ஆகாரோட பேசியிருக்கிறாரு. அப்போ இஸ்மவேலோட கடவுள் வந்து இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆகாரை பற்றி இஸ்மவேலை பற்றி எந்த அளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமான பெண்ணாக இருந்திருக்கிறாங்க, இஸ்மவேல் எந்த அளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமானவங்க இருந்திருக்காங்க செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிறந்த தேவனுக்கு பிடித்தமான பிரியமானவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் இஸ்மவேல். அந்த குழந்தை தான் பலியிடப்பட்டு ஆபிரகாம் அழைத்து செல்லப்பட்ட குழந்தை இஸ்மவேல் தான். இஸ்மவேல் இல்லை, ஈசாக்குன்னு போட்டவள் சரிதான், அது தள்ளப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள். ஆகாருக்கு பிறந்த குழந்தைய நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஈசாக்குன்னு போட்டது கரெக்டு தான். சாராளுக்கு பிறந்த குழந்தை ஈசாக்கு தான், அதாவது ஆபிரகாமுடைய ஏகசுதன் சொல்லி நீங்கள் சொல்கிறாப்புல இருந்தால், நீங்கள் என்ன இஸ்மவேலையும் ஆகாரையும் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டது சொன்னால் உபாகமத்தில் சொல்லக்கூடிய தேவனுடைய சட்டத்துக்கு நீங்கள் புறம்பாக பேசுகிறீங்க. உபாகமத்தில் 21 அதிகாரம் 15, 16, 17 வரக்கூடிய அந்த சட்டங்களுக்கு புறம்பாக பேசுகிறீங்க. பைபிளுக்கே புறம்பாக பேசுகிறீங்க. பைபிளுக்கு புறம்பாகவே இந்த இந்த மாதிரி ஈசாக்குங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற விஷயத்தை குற்றத்தை முழுமையாக சொல்ல முடியும். பைபிளுக்கு முரணாகவே இருக்குது. பைபிளுக்குள்ள வசனங்கள் பைபிளுக்கு முரணாகவே பேசுகிறீங்க. ஒரு முறைப்படி ஆகாருக்கும் ஆகாருக்கு பிறந்த குழந்தைய, முறைப்படி பிறந்த குழந்தைய, முதல் குழந்தைய 14 வருஷமாக குழந்தை இல்லாமல் அதுக்கு விட ஈசாக்கு பிறக்கிறாரு. 14 வருஷமாக ஆபிரகாமுடைய குமாரனாக இருந்து நேசத்திற்கு குமாரனாக இருந்த ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஆபிரகாமுடைய குழந்தை இல்லை, வெறுக்கப்பட்டுடைய குழந்தை வந்து ஆபிரகாம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பைபிளுக்கு முரணாகவே பேசுகிறீங்க. பைபிளுக்கு முரணாக பேசுனா நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவராகவோ நீங்கள் என்னங்க தேவனுக்கு பிடித்தமான இருக்க முடியாது. தேவனுக்கு கோபத்துக்கு ஆளாயிருவீங்க. அப்போ முறைப்படியான அந்த குழந்தைகளை ஏற்றுக்கிறாமல் இருக்கக்கூடிய நீங்கள், ஆனால் முறை இல்லாமல் பிறந்த குழந்தைகள்லாம் குழந்தைய ஏற்றுக்கிறீங்க. முறை இல்லாமல் பிறந்த குழந்தைகள், தகாத உறவில் பிறந்த குழந்தைகள்லாம் குழந்தைய ஏற்றுக்கிட்டு அதை பைபிளில் நம்ம கண்ணியமாக எழுதி வச்சுருக்கீங்களா இல்லையா? அதுக்காக என்ன கிறிஸ்துவ பதில் சொல்ல போகிறீங்க? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வம்ச வரலாறு வரக்கூடிய செய்தியெல்லாம் படித்தா நம்ம ஏற்றுக்கிற முடியுதா? இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை பற்றி வருது. அந்த வம்ச வரலாறு மத்தேயுல வரக்கூடிய விஷயத்தை வாசிக்கிறேன். பைபிளில் இருக்கக்கூடிய வசனத்தை நானும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக வாசிக்கல, பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு முன்னாடி வாசி காட்டுறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறு மத்தேயு 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அதில் அதாவது வந்து என்ன பதில் சொன்னால், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். யூதா வந்து பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான்னு சொல்லி எழுதி இயேசு கிறிஸ்துவுடைய பாட்டனாரிஸில் கொண்டு வர்றீங்களே, யூதாவும் தாமார் யார்? கணவன் மனைவியா? பைபிள் படித்து நல்லா தெரியும். யூதாரும் தாமார் யாருங்க? கணவன் மனைவியா? அவங்களுக்கு பிறந்த குழந்தைலாம் வந்து நீங்கள் அங்கீகரிக்கலாமா? இயேசு கிறிஸ்துடைய பாட்டனாருடைய லிஸ்ட்டில் கொண்டு வரலாமா? இயேசு கிறிஸ்துடைய முன்னோர் லிஸ்ட்டில் கொண்டு வரலாமா? யூதாவும் தாமாரும் மாமனார் மருமக, மாமனார் மருமகனும் சேர்ந்து குழந்தை பெற்றதெல்லாம் நாங்கள் அங்கீகரிச்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய பாட்டனார் லிஸ்ட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வர்றீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு 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 முறைகேடான செயல். நீங்கள் மனசாட்சி தொட்டு பேசுங்க. யூதாவும் தாமாரும் சேர்ந்து பாரேசையும் சாராவையும் பெற்றால்னு அந்த இயேசு கிறிஸ்துடைய முன்னோர் லிஸ்ட்டில் அந்த வம்ச வரலாறில் கொண்டு வரது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான ஒரு தவறான விஷயங்களை கிறிஸ்துவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து மத்தேயுல 1 அதிகாரம் 5 வசனத்தில் சல்மோன் வந்து போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோனும் ராகாபும் சேர்ந்து போவாசை பெற்றார்கள். அப்போ சல்மோனு ராகாபு யார்? ராகாபு யாருங்க? ராகாபுங்கிறது விலை மாது, ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடிய பெண்ணு.
அந்த வேசித்தனத்தில் பிறந்த குழந்தை தான் போவாசு. ராகாபு யாருங்கிற விஷயம் யோசுவாங்கக்கூடிய அந்த சாப்டரில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பாருங்கள். ராகாபு யாருன்னு தெரியும். ராகாபு என்பவள் ஒரு விலை மாது. அந்த விலை மாதுட்ட சல்மோன் போய் விபச்சாரம் பண்ணி பிறந்த குழந்தை போவாசு. இதெல்லாம் நீங்கள் குழந்தைய அங்கீகரிச்சுக்கிறீங்க. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த குழந்தைகளாம் ஏற்றுக்கிற மாட்டோம், தள்ளப்பட்ட குழந்தைன்னு சொல்லி நீங்கள் மறுக்கக்கூடிய நீங்கள் சல்மோனுக்கும் ராகாபுக்கு பிறந்த குழந்தை போவாசு எப்படி அங்கீகரிக்கிறீங்க? அதை விட அடுத்த சாப்டர் பாருங்கள். மத்தேயுல 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவர் இடத்தில் சாலமோனை பெற்றாள் அப்படின்னு எழுதுறீங்க. அப்போ தாவீது ராஜா உரியாளின் மனைவி இடத்துல சாலமோனை பெற்றான்னு எழுதிருக்கீங்களே. தாவீது ராஜா உரியாவின் மனைவி பத்சேபாள் இவங்க ஒரு கணவன் மனைவியா? இந்த சம்பவத்தை பொறுத்த தெரியும். தாவீது ராஜா யாருங்க? உரியா யார்? உரியாவின் மனைவியிடத்தில் சாலமோனை பெற்றார். எழுதும் போதே எவ்வளோ பெரிய ஒரு ஆபாசமான சாப்டர். உரியாவின் இன்னொருத்த மனைவிட்ட போய் தாவீது ராஜா சாலமோனை பெற்றாள்னு அந்த வம்ச வரலாறு எழுதி வச்சுட்டு, அப்போ சாலமோன்லாம் நீங்கள் தாவீது ராஜாவுடைய பிள்ளையை அங்கீகரிக்கலாம் இல்லையா? சாலமோனும் உரியாவுடைய மனைவி பத்சேபாலும் எவ்வளோ பெரிய ஒரு ஆபாசமான மேட்ரு. உரியா தாவீது ராஜாவுடைய சபையில் இருந்த ஒரு படை தளபதி, ஒரு சேனாதிபதி, ஒரு படையில் இருந்த முக்கியமான தளபதி. அந்த உரியாவுடைய மனைவி தான் பத்சேபாள். அந்த பத்சேபாள் குளிக்கக்கூடிய காட்சியை தாவீது ராஜா பார்த்து ஆசைப்பட்டு அதை கொண்டு என்ன செய்கிறாரு, கற்பழித்து அந்த என்ன செய்கிற குழந்தை உருவாகிடுது. இது உரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி படையில் போரில் கொண்டு போய் அது ஆள் வச்சு உரியாவை கொலை பண்ணிடுறாரு. அப்போ உரியாவை கொலை பண்ணி அவருடைய மனைவியை அங்கீகரித்து 2 பேரும் இந்த மாதிரி கணவன் மனைவியாக ஆகி அது மூலம் சாலமோன் பிறக்கிறாருங்கிற விஷயத்தெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய கிறிஸ்துவ சகோதரர்கள் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இந்த இஸ்மவேலை ஏன் நீங்கள் வெறுக்கிறீங்க? எவ்வளோ ஒரு முறையான திருமணம். ஆபிரகாம் ஆகார் விபச்சாரமாக பண்ணார். முறையாக மனைவியாக்கித்தானே திருமணம் முடிச்சு தானே குழந்தைய பெறாரு. இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால் கிறிஸ்துவ சகோதரர் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்ளுன்னு சொன்னால் உங்களை குறை சொல்கிற நோக்கமில்ல, சத்தியத்தை நீங்கள் உணர வேண்டும், நீங்கள் உண்மையை உணர வேண்டும், நீங்கள் சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும். நீங்கள் மறுமை நாளில் நரகத்துக்கு யார் நஷ்டவழி ஆகிடக்கூடாது. சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து உண்மையான வேதத்தின் பக்கம், உண்மையான சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும்ங்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை தான் கூட பேசி கொண்டிருக்கோம். வேறு உங்களை குறை சொல்வது, உங்களுடைய வேதத்தை குறை சொல்கிற நோக்கம் கிடையாது. கிறிஸ்துவ சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள். நம்மளாம் ஆதமுடைய மக்கள். நம்மளாம் ஒரு தாய் வழியாக வந்தவர்கள். அதனால் நீங்களும் நாளைக்கு அந்த மறுமை நாளில் யாரும் நஷ்டவழி ஆகிடக்கூடாது. நம்ம எல்லாம் தேவனுக்கு பிடித்தமான பிள்ளைகள் ஆக வேண்டும், சத்தியத்தை உணர வேண்டுங்கிற ஆதங்கத்தில் இந்த மாதிரி விஷயத்தை தான் எடுத்து உங்களை முன்னாடி வைக்க வேண்டியிருக்குது. அதனால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆபிரகாம் பலியிடுறதுக்காண்டி அழைத்து சென்றது இஸ்மவேலு தான். ஈசாக்கு கிடையவே கிடையாது. ஈசா 2வது மகன் தான். ஆபிரகாமுடைய முதல் மகன் ஏகசுதன் இஸ்மவேலு தான். நீங்கள் இது மாற்றி ஈசாக்குன்னு சொன்னீங்கன்னா உபாகமத்தில் வரக்கூடிய 21வது அதிகாரம் 15, 16, 17 வரக்கூடிய தேவன் சொல்லுடைய சட்டத்துக்கு மாற்றமாக சொல்கிறீங்க. 2வது, இந்த மனச்சாட்சிக்கு விரோதமாக பேசுகிறீங்க. எந்த இடத்துலையும் தேவன் இஸ்மவேலை ஆபிரகாமுடைய குமாரன் இல்லை, ஆகார் தள்ளப்பட்டவர்களுக்கு பிறந்த இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமாரன் இல்லைன்னு எங்கேயுமே பைபிளில் வரவே கிடையாது. பைபிளில் சொல்லாத விஷயம் நீங்கள் எட்டுக்கட்டி பேசுனீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளி ஆயிடுவீங்க. அதனால் ஆபிரகாம் பலியிடுறதுக்காண்டி அழைத்து சென்ற மகன், அவருடைய சேஷ்ட புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன் இஸ்மவேல் தாங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து விளங்கி அந்த இஸ்மவேலுடைய சந்த பரம்பரையில் வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர், இறுதி தீர்க்கதரிசி, இறுதி தேற்றவாளர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த கடைசி லாஸ்ட் டெஸ்டமெண்ட் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சத்தியத்தின் பக்கம் உண்மையான இந்த ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அந்த விருத்த சேதனம் சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட விருத்த சேதனம் சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை இப்போ வரைக்கும் நிறைவேற்றுறது யாருன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான். இஸ்மவேலுடைய பரம்பரையில் வரக்கூடிய நாங்கள் தான் இப்போ வரைக்கும் விருத்த சேதனம் செய்கிறோம். ஈசாக்குடைய சந்ததிகளாகிய யூதர்களும் கிறிஸ்தவ விருத்த சேதனம் செய்கிறீங்களா? கிடையாது. இஸ்மவேல் பலியிட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் ஆகாரையும் இஸ்மவேலையும் நினைவு கூர்ந்து ஹஜ்ஜுக்கு போய் ஆகார் எப்படி தண்ணீரை தேடி சவாவுக்கும் மருவாவுக்கும் ஓடினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் அவரை பின்பற்றி இன்றைக்கி முஸ்லீம்கள் அங்கு இங்கும் 7 தடவை சவாவுக்கும் மருவாவுக்கும் ஓடி ஆகாரை நினைவு கூர்றோம். அந்த ஆகாருக்கு தேவன் வெளிப்படுத்த நீர் தடாகம்
அந்த கிணற்று துறவுன்னு சொல்லக்கூடிய அந்த நீர் ஊற்று இருக்கு இல்லையா, அதான் ஜம்சம் நீர் ஊற்று இப்போ வரைக்கும் அந்த நினைவு சின்னமாக இன்னையும் மக்காவில் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த இஸ்மவேலுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி கொடுத்தாங்களே ஆபிரகாம், அதை நினைவாக இப்போ வரைக்கும் முஸ்லீம்கள் அந்த ஆட்டை பலி கொடுத்து இப்போ வரைக்கும் நினைவு சின்னமாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் ஈசாக்கை பலியிட்ட சொல்லக்கூடிய யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அந்த பலியிடக்கூடிய அந்த செயலை இப்போ வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் எதுவுமே கிடையாது, விருத்த சேதனம் கிடையாது, அந்த பலியிடுதல் கிடையாது, ஆகாரப்பத நினைவு, அது எந்த செய்தியுமே உங்கள் இடத்துல கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்மவேலு தான் பலியிடப்பட்டாருங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஏறக்குறைய 4000 5000 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இப்பொழுது வரைக்கும் ஆபரகாமையும் ஆகாரையும் இஸ்மவேலையும் நினைவு கூர்ந்து அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து வரக்கூடிய அந்த சனிக்கிழமை, அதாவது இன்று வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நோன்பு, சனிக்கிழமை துல்கஜ் பெருநாள், அந்த நாட்களை முழுக்க இந்த துல்கஜுடைய பெருநாள் ஈதுல் அல்கான்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் ஆகாரையும் நினைவு கூறக்கூடிய அந்த நாட்கள் தான்ங்கிறத உங்களுக்கு அறிவித்து கொண்டு சத்திய வேதமாகிய திருக்குரான் பக்கம் நீங்களாம் அனைவரும் திரும்ப வேண்டும். திருக்குரானை படிங்க, நபிகள் நாயகத்தின் வரலாறு படிங்க, சத்தியத்தை உணர்ந்து நீங்களாம் சத்தியத்தின் பக்கம் இந்த உலகத்திலையும் தேவனுடைய அன்பை பெற்று நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடியும் நீண்ட நெடிய ஆகிரத்துடைய அந்த மறுமையுடைய வாழ்க்கை நீங்களாம் சொர்க்கவாசிகள் ஆக வேண்டும் என்று கூறி என் அன்பான கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரார்த்தனையும் நான் செய்து கொண்டு என் அன்பு சகோதரத்தை விடைபெறுகிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.